अस्सलामुअलैकुम वेलकम टू shadurkitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, அதாவது வடி பிரியாணி. இப்போது சிக்கன் பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா 2 தண்ணி அலசி 3வது தண்ணி ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். நான் 2 தண்ணி அலசிட்டேன். 3வது தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போது மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ செய்கிற மாதிரி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சதும் 125 கிராம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் அதில் பெரிய துண்டு பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/4 கிலோ நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற டைம் தான் ரொம்ப லாங். இது நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ பிரியாணிக்கு அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கும்போது 1 ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம அரிசி வேகிறதுக்காக தண்ணி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போது சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வாசனைக்காக 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சான்னு செக் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா சேர்த்துக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட். நான் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்காக இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இதே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 75 கிராம் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 75 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது காரத்துக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்க்குறேன். ஏன் இப்போது சேர்க்குறேன்னா எண்ணெயில் சேர்த்தாதான் அதுக்கு கொஞ்சம் நல்லா பிரியாணிக்கு கரெக்டான கலர் கொடுக்கும். அதனால் இப்போ சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே கலந்ததுக்கப்புறம் 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா அடித்து வச்சுருக்கேன் தயிர். அது சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். தக்காளி 125 கிராம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போது சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1/2 kg பிரியாணிக்கு 1/2 kg சிக்கன் போன்ஸோடையே இருக்கட்டும். பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் ரொம்ப ஆட் பண்ணாமல் இப்படியே வதங்கணும். 2 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். மூடி போட்டுடலாம். இப்போது இன்னொரு சைடில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சாதான் அரிசி போடணும். இப்போ ஊற வச்ச அரிசி உள்ளே சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து அது ஒரு 75%, இது 75% வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அந்த செஞ்சு வச்ச மசாலா கூட சேர்த்து தம் கொடுக்க போகிறோம். அதனால் 75% வெந்தால் போதும். இதில் இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் சுருன்னு இருக்கணும். அதனால் நான் இப்போது ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது வேக வச்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கலந்துட்டு அரிசியே வேக வச்சுடுங்க. நடுவில் கிண்ட வேண்டாம், அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி கிரேவி செக் பண்ணிக்கலாம். சாதம் வடித்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இது பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் இருக்கும். அந்த கணக்கில் தண்ணி தெளித்து விட்டுருக்கிறேன். இந்த சைடில் அரிசி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப மசிகிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் முழுசாக தான் இருக்கணும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை வடிகட்டிக்கலாம். வடித்த உடனே இது நான் சிம்மில் வச்சுருந்தேன். இது ஒரு வாட்டி கலந்து ஃபைனலாக இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் சுருனதாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் ரொம்ப குக் பண்ண வேணாம், கண்டிப்பாக ரொம்ப குக் பண்ணக்கூடாது. அரிசி வேகிற வரைக்கும் நான் சிம்மில் வச்சுருந்தேன். டம்மும் சிம்மில் தான் வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப குக் ஆகக்கூடாது. ரொம்ப குக் ஆச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. வடித்து வச்ச சாதத்தை இப்போ நான் பாதி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்து அந்த மசாலாவை கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப உடஞ்சிராமல் பார்த்து ஒரு வாட்டி லைட்டாக கலந்துக்கிறேன். கலந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற சாதத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற சாதத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். பிரியாணிக்கு மட்டும் செய்யும்போது கூடவே இருக்கணும், எங்கேயுமே போயிடக்கூடாது. பக்கத்திலே இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக வரும். காரம் பதம் எல்லாமே கரெக்டாக வரும். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் தண்ணியில் கலந்து அதுக்கு லைட்டாக தெளித்து விட்டுக்கிறேன். கலருக்காக ரொம்ப நான் சேர்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நான் எண்ணெயில் மிளகா பொடி அதை ஆட் பண்ணிட்டேன், அதுவே கலராக தான் இருக்கும். இப்போது லைட்டாக தெளித்து விட்டுருக்கிறேன். அது ஒரு 2 சாதத்தில் அப்படியே அந்த கலர் தெரியும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைச்சோ நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். மூடியை ஒரு நல்ல துணியில் வச்சு கட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது டம் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இரும்பு தவா ஒன்று எடுத்துக்கிறேன். நான் ரெகுலராக பிரியாணி செய்கிறதுக்காக இரும்பு தவா வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு வச்சுட்டு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். தண்ணி எடுத்து மேலே வச்சுக்கிறேன். இந்த ப்ராசஸ் ஒரு கரெக்டாக 15 மினிட்ஸ் இருக்கணும். கரெக்டாக 15 மினிட்ஸ் டம் வச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 15 நிமிஷம் தம் விட்டுருங்க.
15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அரிசி உடையாமல் கீழே இருந்து மசாலா பிரட்டிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாதம் குழையாமல் கரெக்டாக ரைஸோட மசாலா மிக்ஸ் ஆகி எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி சமைச்சு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம சென்னை ஸ்டைல் வடி தம் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.